கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறை திரும்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம். நீதிமொழிகள் 18. நீதிமொழிகள் 18 நீதிமொழிகள் 18 21 நான் வாசிக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனை துதிக்கிறோம். ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரை எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் வாசிக்கிறோம். நித்திய ஜீவ வசனங்களுக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கொண்டு எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் கர்த்தாவே வசனங்களை கொண்டு உள்ளத்தில் எங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் ஆண்டவரை அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களிலே கர்த்தாவை எந்த ரீதியிலையும் ஆண்டவரை பிசாசு தடைபடாத அளவுக்கு வல்லமையான வார்த்தைகள் வரும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக எங்களை கர்த்தாவே நீர் மூடி மறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, இங்கே நீதிமொழிகள் நம்ம பார்க்கிறோம். 18வது அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப ஒரு கனி இருக்குன்னா அது டேஸ்டாகவும் இருக்கலாம், டேஸ்ட் இல்லாமையும் இருக்கலாம். அது எப்போ நம்மளால் அதை ருசி பார்க்க முடியும்னா, அந்த கனியை நம்ம எடுத்து சாப்பிடும்போது தான் தெரியும் அது டேஸ்ட் இல்லையா அப்படின்னு. பாருங்க, அதே போல தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்திருக்குதா தீமைகள் நடந்திருக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் கீழ் இருக்கும். அப்போ அதில் பிரியப்படுகிறவர்கள், அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதனால் வரைக்கும் ஒரு வேளை சோகமான சுச்சுவேஷன் இருக்கலாம், சோகத்திலேயே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னா, வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும். நாம் பேசின வார்த்தைகள் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறது, இன்னைக்கு இப்படி நிற்க வச்சிருக்குது. பாருங்க, கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நான் இன்னைக்கு போதிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஏற்கனவே கேட்டது தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ள போக போகிறோம். இன்னும் ப்ராக்டிக்கலாக அது என்ன நடக்க போகுது, அப்போ இதிலிருந்து வெளியே வர நான் என்ன பண்ணணும். வார்த்தைகளை பேசலாம், எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இன்னும் ஆழமாக என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தையை எப்படி, அது எந்த சமயத்தில் நான் அதை பயன்படுத்த வேண்டும், எவ்விதமாய் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இன்று பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, ஜீவன் என்றால் என்ன அப்படின்னா, ஜீவனை பாருங்க எப்படி வெளியே கொண்டு வருவது. முதலாவது, ஜீவனை எப்படி வெளியே கொண்டு வருவது, மரணத்தில் தான் ஆரம்பிக்கிறது வார்த்தை. பாருங்க, முதலாவது மரணத்தில் தான் ஆரம்பிக்கிறது. என்ன மரணத்தில் ஆரம்பிக்கிறது? ஜீவனும் வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறது, மரணமும் வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? பாருங்க, நல்ல வார்த்தைகளை பேசும்போது நன்மை உண்டாகிறது, தீமையான வார்த்தைகள் பேசும் பொழுது தீமை உண்டாகிறது. அப்போனா வேதம் சொல்லுகிறது, அதுக்கு கீ என்ன? இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது நாவில் அதிகாரம் இருக்கிறது. பாருங்க, அந்த அதிகாரம் என்ன? அது தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த நாக்கு தவறானதை பேசுனா தவறான காரியங்கள் நடக்கும், ரைட்டான காரியங்களை பேசுனா ரைட்டான காரியங்கள் நடக்கும். அப்போ பேசும் வார்த்தையை இங்கே குறிக்கிறது. பாருங்க, அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் உருவாக்கும், அந்த அதிகாரம் உருமாற்றும், அந்த அதிகாரம் நம்மளை செயல்படுத்த வைக்கும். அதனால தான் பாருங்க,
நீங்கள் வார்த்தையில் ரொம்ப கரெக்ட் ஆகிட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லா கரெக்ட் ஆகிடும். எத்தனை பேர் சொல்கிறீங்க வார்த்தை கரெக்ட் ஆகிட்டா வாழ்க்கை கரெக்ட் ஆகிடும்? நிச்சயமாக கரெக்ட் ஆகிடும். அதனால தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவது தேவன்கிட்ட என்ன பண்ணணும்? கேட்கணும். பாருங்கள், கேட்டுட்டு போகிறதுல பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை சில இதில் மாறாமல் இருக்குது. அப்போ நான் என்ன பிரச்சனை ஆண்டவரே அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? உனக்குள்ளே தான் அதிகாரம் இருக்குது, உனக்குள்ளே தான் எல்லா வல்லமையும் இருக்குது. இன்னைக்கு அதை நாக்கில் கர்த்தர் வச்சனால இந்த நாக்கை என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது? சரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அதுக்காகத்தான் அந்நிய பாஷையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். வார்த்தையை சொல்ல 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 இந்த நாவு சரியான பயன்பாட்டிற்குள்ள வருகிறதை நாம் பார்க்கலாம். வேணா பாருங்க, முதலாவதாக இந்த அதிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பது ஒருவரை குறித்து நான் காட்டுகிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2 15வது வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தேவன் முதலாவது பாருங்க, பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும் வைத்தார். இப்ப இங்க ஆதாம் என்ன வேலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஆதாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? தேவனை போல, தேவ சாயலை போல என்ன பண்ணப்பட்டவன்? சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான். ரைட்டா? ரைட் இல்லையா நான் சொல்றது? அப்ப ரைட்டு அப்படின்னா, அப்ப ஆதாம் என்ன வேலையை பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டிவியில் காமிக்கிற மாதிரி ஒரு கடப்பாறையை சுத்தியில் எடுத்துட்டு வாங்க போய் தோண்டுவோம், தனி மனிதனா தோண்டி வாய்க்கால வெட்டுனானா? வேதத்தில் அப்படி போட்டிருக்குதா? அடுத்த வசனமே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த 2வது வசனத்துக்கு அடுத்த வசனம் பாருங்க. 2வது அதிகாரம், அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோம். அங்கே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, எதை வேணாலும் தேவன் வச்சிருக்கலாம். ஏன் சாப்பிட்றதுல விளக்குனார் அப்படின்னா, ஏனென்றால் மனுஷன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டு, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க, அவனை சிருஷ்டிக்கப்பட்டு அவன் என்ன சொல்லுகிறானோ இவ்வளவு நாட்கள் சொன்ன மாதிரி நடந்து கொண்டிருந்தது. யாருக்கு? மனிதனுக்கு, ஆதாமுக்கு. பாருங்க, ஆதாம் சொன்னான் பண்பட கடவுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாம் சொன்னான், சொன்னபடியே அதிகாரத்தில் எல்லாம் கீழ்ப்படிந்தது. தண்ணீர் பாய கடவுது என்று சொன்னார், தண்ணீர் பாய்ந்தது. பண்பட கடவுது என்றான், பண்பட்டது. எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா, தேவன் அவனுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்து அந்த வாயில தான் என்ன பண்ணாரு? அவனுக்கும் வல்லமையை கொடுத்தார். இன்னைக்கு வேற வல்லமையை கொடுத்த நம்மகிட்ட என்ன பண்ணிடுவோம்? கையை நீட்டி வேற ஆளாக மாறிடுவோம். நம்ம அப்படி இல்லை. மனுஷனுக்கு வல்லமை எங்க இருக்குதுன்னு தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, கையில் என் பலத்தை பார்த்தீங்களா? யூத்கிட்ட போய் கேட்டோம்னா என் கையில் பலத்தை பாருங்க. லேடிஸ் பக்கம் யூத்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? என் அழகை பாருங்க, அதான் என்னுடைய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகும் வீண், சௌந்தரியமும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறிய புகழப்படத்தக்கவன். அப்போ கொஞ்சம் கவனிங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பலத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு பலம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு பலம். கர்த்தர் சொல்றாரு, உங்க ஒவ்வொருவருக்கும் பலம் எங்க இருக்குதுன்னா உங்க வாயில தான் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். உங்க வாய் தான் பலம். அன்னைக்கு ஆதாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு அவன் வாயில அந்த வார்த்தைகளை தேவன் வைத்தார். நீ என்ன பண்ண? பண்படுத்து. நீ என்ன பண்ணு? அதை காக்க கடவுது என்று சொன்னான். அதே மாதிரியே ஆதாம் செய்தான். இன்னைக்கு பாருங்க, அதே தான் இன்னைக்கு என்ன நம்ம நினைக்கிறோம் தெரியுமா? டென்ஷன் ஆயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்?
பட்டு பட்டுன்னு என்ன பண்ணிடுவோம், பேசிடுவோம் அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. நல்லா பட்டு பட்டுன்னு நீங்கள் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சில பேர் வேதத்தில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு நான் காண்பிக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து கோபம் ஆயிட்டேன், பட்டு பட்டுன்னு விட்டு வெளாசிடுவேனாக்கும். எனக்கு சாட்டெல்லாம் தேவையில்லை, என்ன பண்ணோம், எனக்கு வாயே போதும். இன்னைக்கு பாருங்கள், சாட்டையை வச்சு அடிக்கிறது ஒன்று தான், வாயினால் வார்த்தையினால் அடிக்கிறதும் ஒன்று தான். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? உண்மையா? அதான் சொல்லுவாங்க பாருங்கள், அவன் அடித்தா கூட நான் என்ன பண்ணிடுவேன், ஏற்றுக்கிடுவேன். அவன் பேசுனான் பாருங்கள், அந்த பேச்சு இன்னும் எனக்குள்ளே என்ன பண்ணுது, உள்ளே ஒழிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், டென்ஷன் பார்ட்டிங்க யாராவது இருக்கிறீங்களா? டென்ஷன் ஆகிட்டேனாக்கும் முன்னாடி எவன் நின்றாலும் வேற மாதிரி ஆகி போயிடும் பாஸ்டர் அப்படின்னு. நான் இன்னைக்கு காண்பிக்கிறேன், வேதத்தில் அப்படி ஒருத்தர் டென்ஷன் ஆகி சொன்ன வார்த்தைகள் அவனை என்ன பண்ணுச்சுன்னு காமிக்கிறேன். எத்தனை பேர் ஆவலாக இருக்கிறீங்க? இது வரைக்கும் எடுக்காத சத்தியத்தை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். ஆதியாகமம் 48வது அதிகாரம், ஆதியாகமம் 48:1 பாருங்க. இங்கே யாக்கோபை குறித்து நாம் பார்க்கலாம். யாக்கோபு இங்கே சொல்கிறான், என்ன சொல்ல பாருங்க, அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனாசேயையும் எப்பிராமையும் தன்னுடனே கூட கொண்டு போனான். இங்கே பாருங்க, இங்கே வருத்தமாய் இருக்கிறது என்று உங்கள் பைபிளில் வருது. பொது மொழிபெயர்ப்பு என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. அங்கே வருத்தமாய் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பொது மொழிபெயர்ப்பில் வியாதிப்பட்டு இருக்கிறார் என்று அர்த்தம் வருகிறது. வேணா நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, பொது மொழி வருத்தமாக இருக்கிறது, பொது மொழிபெயர்ப்பில் வியாதிப்பட்டு இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்போ முதல் மனிதன் வியாதிப்பட்டு மரித்தது யாக்கோபு தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு வியாதி எங்கேருந்து வருது? நம்ம அந்த சுகத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வியாதி எங்கே வருதுன்னா, முதலாவது பைபிளில் யாக்கோபுக்கு வியாதிப்பட்டு இருக்கிறான் என்ற முதல் வசனத்தை வாசிக்கலாம். வியாதிப்படுறான். 21 தலைமுறைக்கு முன் இருந்தவர்கள் இவர்கள் முதிர் வயதில் நன்றாக மரித்தார்கள். இவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல 21 தலைமுறைகள் இருக்குது. நல்ல தலைமுறையில் நல்ல முதிர் வயது. ஆபிரகாம் நல்ல முதிர் வயதில் மரித்தானா? ஆமாவா? ஈசாக்கு நல்ல முதிர் வயதுன்னு வேதத்தில் போட்டிருக்குது. ஓகேவா? அடுத்து யாரெல்லாம் இருந்தாங்க? நோவா நல்ல முதிர் வயது, அவனுடைய பிள்ளைங்க நல்ல முதிர் வயது, எல்லாரும் நல்ல முதிர் வயது. இங்கே யாக்கோபு மட்டும் வேற மாதிரி வியாதிப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ 21 தலைமுறை முன்னிருந்தவர்கள் நன்றாக மரித்தார்கள். யாக்கோபுக்கு மட்டும் கொஞ்சம் வேற. அது என்ன காரணம்? வியாதிக்கு என்ன காரணம் என்பதை வேதம் தான் நமக்கு போதிக்க வேண்டும். வேணா திருப்புங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம். இந்த டென்ஷன் பார்ட்டிகள்லாம் எங்கெங்கே இருக்கிறீங்களோ வேதத்தை நல்லா கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 35வது வசனம். இப்போ அநேக தடவை யாக்கோபு சொல்கிற பதில்களை பாருங்க. அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். யாருடைய தகப்பன்? யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு. யாக்கோபு சொல்கிறான், ஒரு டென்ஷனான நேரத்தில் இருக்கிறான். தன்னுடைய பிள்ளை அப்படின்னு நேரத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்ல வராங்க. சில பேர் பாருங்கள், யாராவது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆறுதல் சொல்ல போவோம். அப்போ நம்ம என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, நான் இருக்கிறதுக்கு இல்லாமையே இருக்கலாம். கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க சாதாரணமான வார்த்தைன்னு. ஏற்கனவே இங்கே ஒருத்தர் இருக்கிறான், வார்த்தை தெளிவாக இருக்குது. அப்போ பாருங்கள், நாங்கள் அப்படி சில பேர் பாருங்கள் கோபமாக இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் போய், ஏன் சிஸ்டர் கோபமாக இருக்கிறீங்க, ஏன் பிரதர் கோபமாக இருக்கிறீங்க, விடுங்க, நான் வாழ்கிறதுக்கு இவன் கூட இருக்கிறதுக்கு இவனோடு இருக்கிறதுக்கு
இங்கே ஒருத்தன் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தான். ஒரு தடவை இல்லை, திரும்ப சொல்கிறேன். ஆதியாகமம் 42வது அதிகாரம், ஆதியாகமம் 42 பல முறைகள் வருகிறது. ஆதியாகமம் 42:38 பாருங்க. அதற்கு அவன், என் மகன் உங்களுடைய கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாய் இருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை, சேம் வேர்டு, சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். அப்ப யாக்கோபின் வியாதிக்கு அவன்தான் காரணம், தேவன் இல்லை, பிசாசும் இல்லை. சத்தியத்தை மறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவன்தான் காரணம். இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? அதற்கு வழியை வகுத்து விடுறான். நம்ம சொல்றோம் பாருங்க, நான் தான், பிசாசு தான் காரணம். இல்லை இல்லை, அதை வழியை வகுத்தது யாரு? நம்மளுடைய வாய் தான். அப்ப ஆதாமுக்கும் ஏதாவளுக்கும் அவ்வளோ அதுதான் நடந்துச்சு. அந்த வாயினால தான். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் வாயினால தான் பிரச்சனையே உண்டாகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இங்கே பாருங்க, எபிரேய மொழியில் இதே மாதிரியே இன்னும் 2 இது இருக்குது. இந்த காலா அப்படின்ற ஒரு அந்த வியாதிக்கு அப்படி அர்த்தம் கொடுக்குறாங்க. காலா அப்படின்னா 2 இடத்துல வருது, பின்னாடி பார்க்கலாம். எசேக்கியேலையும் வருது, யாக்கோபிலையும் இதே மாதிரி அர்த்தங்கள் கொண்டு வருகிறது. அப்போ வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இவன் சொன்ன மாதிரியே கரெக்டாக கடைசியில் எங்கே ஆயிடுச்சு? இவன் வியாதிப்பட்டிருக்கிறான். நான் சஞ்சலத்தோடே இறங்குவேன். சஞ்சலத்தோடனா என்னன்னா, வியாதிப்பட்டு வருத்தப்பட்டு சஞ்சலத்தோடே. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம், ஒரு பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? வாயை திறந்து வார்த்தையை கொட்டக்கூடாது. கொட்டுனீங்கன்னா என்ன பண்ண முடியாது? உலகத்தானே சொல்கிறான், கொட்டிட்டேன்னா அல்லவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ கொட்டிட்டேன்னு வச்சுக்கோமே, உன் வாழ்க்கையை காப்பாற்றவே முடியாது. கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ நாம் பேசுகிற வார்த்தைகள் ஆவியின் வார்த்தைகள். அது ஜீவனை வந்தாக நிற்கும். பாருங்க, ஜீவனாக நிற்கும். தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அது ஜீவனை பெறப்பட்டு வரும். மரணத்தை பேசினால மரணம் என்ன பண்ணும்? அது பெறப்பட்டு வரும். யாக்கோபு பேசி, நான் அந்த 2 இது எடுத்து காமிச்சேன், ஆதியாகமம் 2 வசனங்களை அவன் பேசி முடிச்சதுக்கப்புறம் 30 ஆண்டுகள் கழித்து இவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி பேசினதை பாருங்க. அதுக்கப்புறம் இங்க யாக்கோபின் வாழ்க்கையில நடக்குது. அதனால தான் நான் சொல்றேன், நடக்காது, வைக்காது, முடியாது, தேராது, விளங்காது. நாம் சொல்லுகிறதை நிறுத்த வேண்டும். நாங்கள் பாஸ்டர் ஆகிய நாங்களுமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படி சொன்னா தான் மக்களுக்கு என்ன பண்ணுது? புரியுது. நான் சொல்கிறேன், அப்போ சத்துரு நம்மளை பேச வைக்கிறான் சில சமயங்கள். எப்படின்னு தெரியுமா? யாக்கோபு மரணத்தை குறித்து பேசுகிறான். இன்னும் நாம் டென்ஷன் ஆகும் பொழுது பாருங்க என்ன பேசுகிறோம் தெரியுமா? சாவை பற்றி தான் அதிகமாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமா? டென்ஷன் ஆனாலே சாவை பற்றி தான் பேசுகிறோம். பாருங்க, சொல்கிறாங்க சில பேர் 40 வயசு ஆனாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்? ப்ரெஷர் வந்துடும், சுகர் வரும் என்றாங்க. அப்போ சொன்னது என்ன பண்ணுது? நடக்குது. ஹார்ட் அட்டாக் வந்துடும். காரில் போகும்போது எவனா ஒருத்தன் குறுக்கு உனக்குனே வருவேன் பாரு அப்படின்னு சொல்கிறான். உனக்குனே வருவான், சொன்ன மாதிரியே சொல்லுவான். எல்லாத்துக்கும் நடக்குது. நம்மளுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். பாருங்க, சொன்ன மாதிரியே அவனுக்கு சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நம்முடைய வார்த்தை மாறாமல் எதுவும் மாறாது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் மாறுவதற்காக கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை இன்னைக்கு மாற்றப் போகிறது. அது எப்படி மாற்றுறதுன்னு கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன் அதை குறித்து. அப்போ பாருங்கள், இன்னும் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நம்ம ஏதாவது நியூஸ் சேனல் ஆன் பண்ணுறோம், அங்கே ஆன் பண்ணும்போது என்ன வார்த்தைகள் துணிக்கப்படுகிறது?
நல்லா என்ன பண்ணுது, கார் ஆக்சிடெண்ட்டு, ரோடு ஆக்சிடெண்ட்டு அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு வருது. கரெக்டாக நம்ம வீட்லேயும் என்ன நடக்கும்? அப்போ அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒரு டென்ஷன் எங்களுக்குள்ள ஒரு அடிப்படி சண்டை நடந்துச்சுன்னா, இந்த பாரு இங்கே வருது பாரு, இவன்லாம் வந்து தேவையில்லாதவனா ஏற்றுறான், என்னைய வந்து ஏற்றிட்டு போனா என்ன, ஓட்ட இருந்து விடுதலை ஆயிடுவேனே. என்னங்க நடக்கலையா? நடந்திருக்கா? பாருங்க, அந்த வார்த்தைகள் ப்ராசஸை என்ன பண்ணும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். கரெக்டாக உங்களுக்குன்னு என்ன பண்ணுவான், ஒரு நாள் காரில் வருவான், உங்களுக்குன்னு என்ன பண்ணுவான், சரியாக வந்து விபத்து நடக்கிற அளவுக்கு. அப்போ அதே போலத்தான் கடன், அதே போலத்தான் பாருங்க இந்த சமைக்கிற இதில், அதே போலத்தான் பாருங்க நீ படித்து கிழிச்சிருவ, கண்டிப்பாக அவன் கிழிப்பான் பாருங்க. அதே மாதிரியே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் நடக்கும். நீ சர்ச்சுக்கு போகிற, போயிட்டு வந்து ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே உனக்கு நடக்காது, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, டென்ஷன் ஆகி ஒன்றுமே நடக்காதா, என்ன பண்ணுவாப்ப? அவங்க எதிர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை என்ன பண்ண வேண்டும், சொல்ல வேண்டும். ஒரு நாள் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வார்த்தை நிச்சயமா நடக்கும். என் வார்த்தை மாறாது, கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு நாளும் மாறாது. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய வார்த்தை மாறாதுன்னு? அப்ப கர்த்தருடைய வார்த்தை மாறாதுன்னா உங்க வார்த்தையும் மாறக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ வார்த்தையானது என்ன செய்யும் தெரியுமா? நான் சொன்ன மாதிரி கிரியை செய்யாது, கிரியை செய்து கொண்டே இருக்கும். இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அது அப்படியே வருது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமம் 1:11 படி பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் ஜெனிப்பிக்கிறாரு. நோவாவின் காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, பட் கர்த்தர் முளைக்க வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது கிரியை செய்யலை. அன்னைக்கு வந்து என்ன பண்ணல, கிரியை செய்யலை, கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே தேவன் பேசின வார்த்தைகள் அப்படியே கிரியை செய்து கொண்டே இருந்து நோவாவின் காலத்திலும் கிரியை செய்கிறது. அதனால தான் அவங்க உங்கள் வாய்க்கும் அவர் வாய்க்கும் ரொம்ப சம்பந்தம். அதனால தான் சொல்லுவாங்க, வாயை எப்பவும் நார வாயா வச்சிருக்காத, வாயை எப்பவும் தேவனுடைய வாயா, சுத்தமுள்ள வாயா வச்சுக்கோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேலர்களும் அந்த மாதிரி தான் பேசுனாங்க. திருப்புங்க என்னாகமம் 14வது அதிகாரம், என்னாகமம் 14. நான் ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா பாருங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் எப்படிலாம் நடக்குது பாருங்க. என்னாகமம் 14 2வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாதாகிலும் நலம். என்ன மாதிரி பேச்சு பாருங்க. இங்க செங்கடலை பிளந்து கொண்டு வராரு, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குறாரு, இறைச்சி கொடுக்குறாரு. ஆனால் இவங்களுக்கு என்ன வேணும்? செத்தாலும் நலம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். 14:28 பாருங்க, அங்கேயும் நடக்குது பாருங்க. வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். 28, நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ரொம்ப முக்கியமான வசனம், என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் எப்படி செய்கிறார் தெரியுமா? வார்த்தையை வைத்து தான் கர்த்தர் செய்கிறார். என்ன வார்த்தையை சொல்றீங்களோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். அப்போ பாருங்க, விசுவாசம் என்னது? ஆமேன் சொல்லும். எல்லாரும் சொல்லுவோமா ஆமேன்? ஆமேன் என்றால் விசுவாசம் என்று பொருள் எபிரேய பாஷையில். நான் சொல்றேன், அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவரே சொல்றாரு பாருங்க, என் ஜீவனுக்கு அது அடையாளம் என் வார்த்தை. அப்ப என் வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா வார்த்தை என்ன பண்ணும்? கிரியை செய்து கொண்டே இருக்கும். வெறும் கிரியை அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு நீங்க பேசுறீங்க பாருங்க. சில பேர் எப்படின்னா, வியாதி அட்டாக் பண்ண வரும்போது தான் என்ன பண்றது? ஏசுவின் தழும்புகளால் சுகமான, ஏசுவின் தழும்பு, அப்படியே ஒரு படம் கிளம்புன மாதிரி படம் கிளம்பும். அப்படியே
அன்னைக்கு தான் மெசேஜ் உட்காந்து கேட்குறது, அன்னைக்கு தான் திரும்பி வசனத்தை பார்க்குறது, வசனத்தை ஒரு 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 பவர்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் சொன்னார், இதுக்கு முந்தின நாள் என்ன பண்ணேன், 5 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கூட ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தோடு இருக்க செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரன்னு கூட சொன்னலை. வியாதி வந்தோடனே ஆண்டவரே பிடிச்சிருச்சே. கர்த்தர் சொல்றாரு, பிடிச்சிருச்சே நீ சொல்றதுக்கு முன்னாடி வார்த்தை உனக்கு பிடிச்சிருக்கா? வார்த்தையை இவ்வளவு நாள் நீ விசுவாசியா? வார்த்தையை இவ்வளவு நாள் நீ நம்புனியா? என்ன உண்மையா நான் சொல்றது? வரும்போது தான் பாருங்க வார்த்தையை அப்ப பிடிக்கிறோம், அதுக்கு முன்னாடி பிடிச்சோமா? கர்த்தர் இந்த மாலை வேளையில் அர்த்தம் கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி பிடிச்சியா வார்த்தைய? ஜெயிக்க போறோன்றப்ப வார்த்தையை பிடிக்கக்கூடாது, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தையை பிடிக்கணும். என்னைக்குமே பிடிச்சிருக்கணும். அப்ப ஒரு காரியம் வரும்போது இன்னும் பவர்ஃபுல்லா நம்ம இருக்கலாம் வார்த்தையை கொண்டு. கர்த்தர் எப்போதுமே நீ மாறாததான் பேசியிருக்கிற, அப்ப என்ன பண்ணுவோம், மாறாததாகவே உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். கர்த்தர் இப்படி சொல்வாரு. பாருங்க, திடீர்னு இந்த ரயில்வேல சில பேர் பறப்பாங்க பாருங்க, கடைசி நேரத்தில் பரன்னு பறந்துக்கிட்டு கரெக்டாக போய் சேர்ந்துடணும். நேரத்துக்கு பெறப்படுறதில்லை, எதுவும் பண்ணுறதில்லை. ஆனால் கடைசியாக போய் மட்டும் என்ன பண்ணுறது, நான் கரெக்டாக போய் சேர்ந்துடணும். போய் சேர்ந்துருவோமா? 4:30 பஸ்ஸு அப்படின்னா 4:25 கிளம்புனா உருப்பிடுமா? நான் கேட்குறேன், போய் சேர்ந்துருவோமா போகிற இடத்துக்கு? கர்த்தர் சொல்கிறாரு, 4:30 பெறப்படணும் அப்படின்னா 4 மணிக்கெலாம் என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். அரை மணி நேரம் கூட ஆகிட்டு போகுது, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, என்னைக்குமே வார்த்தையை நீ உள்ளே வச்சுருந்தேன்னா அதரியங்கள் பயங்கள் வரும்போது நீ ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்? வார்த்தை இருக்கிறது. ஆமென். வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற, நான் கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தை என்ன பண்ணும், கிரியை செய்து கொண்டே இருக்கும். அப்போ இயேசுவை பாருங்க, இயேசுவை நோக்கி இதே மாதிரி தான் வந்துச்சு. நம்மை பாருங்க, மத்தேயு 4:3 சொல்லுது, இயேசுவே வார்த்தையை தான் பிடிக்க பார்க்கிறார். வார்த்தையை விட்டு வேறு எதுவும் பிடிக்க பார்க்குறாரா? பாருங்க, பிசாசு என்ன பண்றான், வார்த்தையை தான் பிடிக்கணும்னு பார்க்குறான். என்ன வார்த்தையை பிடிக்கிறான் வந்து, நீ தாள குதியும் தேவதூதர் எழுதுவான்னு போட்டிருக்குது, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி என்ன பண்ணு, இதை நீ மாற்று சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் உடனே செஞ்சாரா? வார்த்தையை கொண்டு தான் நம்மளும் பிடிக்கணும்னு நினைக்கிறான் பிசாசும். இன்னைக்கு ஆண்டவரும் அதே வார்த்தையை கொண்டு பிடித்து மாற்றத்தை உருவாக்குறார். ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, பிசாசு ஒரு காரியங்களை செய்ய வரலாம், ஆனால் நாம் வார்த்தையை கொண்டு அதே வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையிடும் பொழுது பாருங்க, 2 பேரும் சண்டையை போடுறதுல எப்போ சமாதானம் ஆவாங்க தெரியுமா? என்னங்க, நீங்களாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, எப்போ சமாதானம் ஆவாங்க? ஒரு அபச்சொல் வந்த பிறகு சமாதானம் உண்டாகும். ரைட்டா? உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நான் போய் சேர்ந்துடலாம். சரி, அப்புறமேட்டு இவர் என்ன பண்ணுவார், ஆத்தாடி இது பெரிய வார்த்தையாக இருக்குது, இன்னும் பேசுனா பல வார்த்தைகள் வரும் போல். இவர் அதுக்கடுத்து உன்னைய போய் வந்தேன் பார், நான் உன்கிட்ட போய் வந்தேன், இருக்கிறவன் யாரும் இல்லை. அபச்சொல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், சண்டை சமாதானத்தில் ஒரு முடியும். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க சமாதானம் ஆயிட்டீங்கன்னு, ஒருத்தன் பின்னாடி இருக்கிறான். பிசாசுக்கு ஒரு வார்த்தை வந்து விட்டது. என்ன வார்த்தை? அபச்சொல். என்ன வார்த்தையை சொன்னீர்களோ சொன்ன வார்த்தை பிசாசுக்கு அபச்சொல்லாக மாறிடுச்சு. அவன் அதை பிடிக்கிறான். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு எல்லா வீட்லையும் தான் நடக்குது. இன்னைக்கு குடும்பங்கள்லையும் அதே பிரச்சனை பாருங்க. திருப்பூரில் நாங்கள் போனப்போ, இந்த ஊழியத்துக்கு போனப்போ, ஒரு குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை. இந்த வார்த்தைகளை எடுத்து நான் காண்பித்தேன். உடனே பாருங்க, கணவனும் மனைவியும் டக்குன்னு முழங்கால் போட்டு, ஆமாம் பாஸ்டர் 100க்கு 100 உண்மை இது வந்து அப்படின்னாங்க. அவங்க வீட்டை நான் பார்க்கல, அவங்க வீட்டை நான் கேட்டது கிடையாது, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வார்த்தை உண்மை உள்ளது. எத்தனை பேர் நம்புறீங்க?
அந்த வார்த்தையை சொன்ன பிறகு எனக்கு இதனால் சொல்யூஷன் இவ்வளோ நாள் தெரியல பாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லி தான் இதுதான் இதுக்கு உண்டான பதிலா அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் குடும்பத்தை குறித்து சரியான ஒரு எண்ணத்துடன் நாம் அதனால தான் நான் சொன்னேன், தேவனுடைய குடும்பத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சனிக்கிழமை போதிக்கிறோம். தேவனுடைய குடும்பம்னா என்ன? முதலாவது சண்டையும் சச்சரவும் இருக்கிற குடும்பமா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறது குடும்பமா? தேவனுடைய என்ன வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த நல்வார்த்தைகள் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் போவேனோ நிச்சயமாக செய்வேன்னு சொல்லியிருக்காரு இஸ்ரவேலருக்கு. அப்போ நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. இப்போ பிசாசுக்கும் ஒரு வார்த்தை வந்துடுச்சு. இப்போ வேதம் சொல்லுகிறது, வீணான வார்த்தைக்கு ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். அன்னைக்கு அப்படி சொன்னியே, இன்னைக்கு இப்படி சொன்னியே, என்ன நடந்துச்சு? அதனால தான் நான் சொல்லுவேன், கணவன் மனைவியை தெரியாமல் டச் பண்ணும்போது, ஒரு கோபத்தில் தெரியாமல் அப்படி ஒரு பலாரோ எப்படி ஒரு முதலியோ செல்லத்தட்டோ சில நேரத்தில் விழுகலாம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் நினைக்கலாம் யாரும் கேட்க முடியாதுன்னு, கர்த்தர் ஒரு பின்னாடி இருக்கிறார். பெண்கள் சைட்லேருந்து இப்போ ஒரு ஆமேன் வருதா? நான் சொல்கிறேன், ஆண்களை நீங்கள் தப்பாக பேசும்போது அவர்களுக்கு பின்னாடியும் இந்த ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்கள் தகப்பன் தான் அவருக்கும். அப்போ ரெண்டு பேரும் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அது இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். டச் பண்ணும்போது யாரும் கேட்க முடியாது, 4 செவத்துக்குள்ளே இருக்கோம், என்னதான் பண்ணி கர்த்தர் இருக்கிறார். யாருமே கேட்க முடியாது, இன்னைக்கு வரட்டும் 4 விடு கிளின்னு கிழிச்சிருவோம் அவரை. கர்த்தர் பின்னாடி இருக்கிறார், கேட்பார் நிச்சயமா. வீண் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி. அப்ப கர்த்தர் பாருங்க, வார்த்தைக்கு ஒரு அளவு வைத்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் இன்னைக்கு செத்துருப்பான். அதனால கர்த்தர் வார்த்தைக்கு அளவு வைக்கல. இன்னைக்கு அளவு மட்டும் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். ஆதாமுக்கு கரெக்டாக இருந்துச்சு. என்னைக்கு பாவம் பண்ணானோ வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் தோங்க. அதனால தான் வாயில் தான் எல்லாத்தையும் வச்சாருன்னு சொன்னேன். நன்மை தீமை கனியை வாயில் தான் அவன் சாப்பிடணும். அப்போ வாயில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. சொல்லுவான்ல, எல்லா பிரச்சனையும் எங்கேருந்து வருது? வாயிலிருந்து தான் வருது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுறார். உலகத்தாரன்னு சொல்லுவான், அவன்கிட்டலாம் பேச முடியாது பிரதர், அவன் வாய் இருக்கே. கர்த்தர் சொல்றாரு, ஓ வாய் இருக்கே, ரட்சிக்கப்பட்டவருடைய வாய் இருக்கே, அது நன்மைகள் நிறைந்த வாய், ஜீவனை பிறப்பிக்கிற வாய், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாய், நன்மையானவர்களை பேசுகிற வாய். என்ன வாய்? தேவனுடைய வாயா இருக்கிற உங்க வாய் தாங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் கொண்டு வர போகிறது. அப்போ பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க, அதனால தான் ஈரமாக இருக்கும் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சாம் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், ஈரமான இடத்துல என்ன இது ரொம்ப இருக்கும்? நாக்கு தான் ரொம்ப இருக்கும். அதுபோல் ஈரத்திலேயே இருக்கும் ஒரு இடம் நாவு. அப்போ இந்த நாவு வலிக்கிருச்சுங்க, நான் வலிக்கிட்டேங்க. எப்படி சில பேர் ஈரமாக இருந்தால் தெரியாமல் வலிக்கிட்டீங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. திட்டிவிட்டு தெரியாமல் திட்டிட்டீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, தெரியாமலாம் திட்டலை, அது வழுக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, வாய் கண்டமேனிக்க பேசுது. அதனால தான் வாய்க்கு ஒரு கட்டுப்பாடு எங்கே இருக்கணும் தெரியுமா? நான் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கர்த்தர் எப்படி நாவுக்கு ஒரு கட்டுப்பாடு எப்படி வச்சுருக்காரு, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ பேசின வார்த்தைகளை மேற்கொள்ள ஒரே வழிதான் இருக்கிறது. என்ன வழின்னு தெரியுமா? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம், அப்போஸ்தலர் 19 20வது வசனம் பாருங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. the power of overcome the world. அப்ப வசனம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். இங்க அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கிறது, பலமாய் விருத்தி அடைந்தது.
இன்னைக்கு நீங்கள் பேசின வார்த்தைகள் நான் சொன்னேன், அதுதான் சொன்னேன், யாக்கோபு பேசின வார்த்தைகள் அன்னைக்கு மட்டும் இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் 30 வருஷம் கழித்து அவனை வியாதிப்பட வைத்தது. இன்னைக்கு எடுத்து காண்பிச்சேன்ல முதலாவதாக. அப்போ கவனமாக கவனிங்க, வார்த்தை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ரொம்ப முக்கியம்? இன்னைக்கு ஆவியானவர் அதை குறித்து தான் சொன்னார். த ஃபேமிலி லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். எதை காட்டிலும் ஃபேமிலி லைஃப்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ தவறான காரியத்தை சரி செய்து மேற்கொண்டு எழும்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை சொல்லுவாங்க பாருங்க, கழுத்துக்கு மேலே தண்ணி போச்சியா, இனிமேல் தப்பிக்க வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் சொல்கிறேன், ஒரு வழி இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கழுத்துக்கு மேலே தண்ணி போனாலும் சரி, கழுத்துக்கு மேலே போனாலும் சரி, கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து பிறப்பிக்கிறவர் அவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஜீவன் பிறக்கும். ஆமென். அப்போ பொய் சொல்லவும் வேணாம். சில பேர் சொல்கிறாங்க, அப்போ நான் பொய் சொல்லணுமா, வியாதியாக இருக்கிறேன், வியாதி போயிடுச்சு நான் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், பொய் சொல்லவும் வேணாம். எத்தனை பேர் நான் சொல்கிறது ஒத்துக்கிறீங்க? பொய் சொல்லவும் வேணாம், உண்மை சொல்லவும் கூட வேணாம். பட் அதற்கு பதிலாக சத்தியத்தை பேச வேண்டும். எது சத்தியமோ அதை நம்ம என்ன பண்ண வேண்டும்? பேச வேண்டும். எது சத்தியம்? இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், யோவான் 17. நீங்கள் நிறைய பேர் குழப்பத்துக்கு அதான் காரணம் பாருங்கள். நான் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் வியாதியாக இருக்குது, ஆனால் நான் மற்றவங்கள்ட்ட பூரா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன், போய் சொல்கிறேன்னா. சில பேர் சொல்கிறாங்க, நான் என்னோட பர்ஸில் 1000 மடங்கு இருக்குது, காசு இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ நான் என்ன போய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்னா? சில பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது பாருங்கள். அப்போ எது சத்தியத்தை அன்னைக்கு நான் பழகிக்கோங்க, நீங்கள் சத்தியத்தை மட்டும்தான் பேசணும். சத்தியம்னா என்ன? யோவான் 17 எல்லாம் சேர்ந்து வசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே அதுதான் சத்தியம், அதுதான் எல்லாவற்றையும் கொண்டு வர போகிறது. அப்போ வேதத்தில் எழுதியிருக்கிறது சத்தியம், அது நிச்சயமாக நடக்கும். மனுஷனுடைய வார்த்தைகள் நடக்காது, சில நேரத்தில் பிசாசனுடைய வார்த்தைகள் கூட நடக்காது. ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வசனம் நிச்சயமாக சத்தியம், அது என்ன பண்ணும்? நிலை நிற்கும். அப்போ வாக்கு தத்தங்கள் நடக்காதிருப்பதற்கு காரணம் அவர் வார்த்தையை நம்முடைய வாயில் பேசாமல் இருப்பது. வாக்கு தத்தங்கள் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 6000 வாக்கு தத்தம் இருக்குது. என்னைக்கு பேசியிருக்கிறீங்க? பேசணுன்னே அங்கிட்டு போய் வேற எதை பேசக்கூடாது. இட்ஸ் த டிசிப்ளின் நம்மளுக்கு வேணும். அதற்கு உதவி செய்கிறவரும் நம்ம ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். இப்போ நான் சொல்கிறேன், ஆதியாகமம் 17 பாருங்கள், ஆதியாகமம் 17 அங்கே ஒரு டிசிப்ளினை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு பாருங்கள். வார்த்தையை மட்டும்தான் பேசுகிறாங்க, வேறு எதுவும் பேசக்கூடாது. ஆதியாகமம் 17 1 பாருங்கள். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு கர்த்தர் சொல்றாரு. அப்போ 5வது வசனத்தை பாருங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம். கர்த்தர் போய் சொல்றாரா? நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஐய, இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் நீர் என்ன சொல்கிறீ? திரளான ஜாதிகளுக்கு வார்த்தை. அதனால தான் சொல்கிறேன், இங்கே கர்த்தர் போய் சொன்னாரா? இல்லை. கர்த்தர் உண்மையை சொன்னாரா? ஆமாம், உண்மையை சொன்னார். எது? அதுதான் சத்தியம். அவர் வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள் சத்தியம். டாக்டருடைய ரிப்போர்ட்டு சத்தியம் அல்ல. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஒருவேளை உடம்புல அப்படி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், சத்தியம் என்ன? தேவனுடைய வார்த்தை சத்தியம். ஆமென். அந்த வார்த்தைகளை நம்ப வேண்டும். அன்னைக்கு சாராளுக்கு சொன்னார், இவ உலகத்துக்கெல்லாம் ராணியாக இருப்பார், இனி இவன் சாரா எண்ணாமல் சாரால் எண்ணப்படுவார். கர்த்தர் சொல்றாரு, அப்படியே நம்புகிறாங்க. வார்த்தைகள் சொல்ல சொல்ல அது நடைமுறைக்கு வருகிறது. அப்போ பாருங்க,
நாம் தான் எல்லாவற்றை காரியங்களையும் இன்று நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். நான் சொன்னேன்ல, அந்த காலான்ற வார்த்தைகள் எசேக்கியேல்லையும் எபிரேயர்லையும் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அதை நான் சொல்கிறேன். எசேக்கியேல் திருப்புங்க. இப்போ எசேக்கியேல் 37வது அதிகாரம், எசேக்கியேல் 37, எசேக்கியேல் 37 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இப்போ 4ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்லணும்னு சொன்னாரா, இல்லை யாரு சொல்லணும்னு சொன்னது? எசேக்கியேல் சொல்ல வேண்டும். முதலாவது வார்த்தை வந்துருச்சு. இப்போ அவன் கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேச வேண்டும். நீ தான், கர்த்தர் சொல்றாரு, நீ தான் பேசணும். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 6ஆம் வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ தான் சொல்லணும். மாம்சம் பிறக்கும், நரம்புகள் உருவாகும், இரத்த ஓட்டம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் சொல்ல போறது யாரு? நீ தான் எசேக்கியேலே. என்ன எலும்பு மட்டும் கிடக்கு, அதுவும் மண்டவோடு அங்கிட்டு கிடக்கு, கால் அங்கிட்டு கிடக்கு, கை அங்கிட்டு கிடக்கு, நான் என்னத்தை சொன்னால் என்னத்தை நடக்கும் அப்படின்னு எசேக்கியேல் கேட்கல. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? 7வது வசனத்தை பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடி, எல்லாம் சொல்லுவோம், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ ஆசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிறேன், அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் சொல்லும்போது இரைச்சல் சத்தம் உண்டாகும். இரைச்சல் சத்தம் என்ன? நடக்காத காரியங்கள், புரிந்து கொள்ளாத காரியங்கள் இப்ப நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், நானும் என் வீட்டாரும் என்றால் இரைச்சல் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். எல்லாம் வருவாங்க. நீ உன் பிள்ளைகளின் சமாதானத்தை, இரைச்சல் சத்தம் கேட்கும், வந்து நிற்கும். ஆமென். என் குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். இரைச்சல் சத்தம் கேட்கும். நிச்சயமாய் உங்கள் கண் முன்னே தேவன் அதை என்ன பண்ணுவார்? உருவாக்கி கொடுப்பார். என் பிள்ளைகளுடைய வாழ்வை நான் காண்பேன். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை நான் அவனுக்கு உண்டாக்குவேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உருவாகும். ஆமென். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு நான் பொய் சொல்றதா நிறைய பேர் கேட்குறது. வார்த்தை சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். வலிக்குதே, அங்க இன்னும் எலும்பு இருக்குதே. எசேக்கியேல் அதை கவனிக்கல, அவருடைய வார்த்தையை மட்டும் கவனிச்சான். சொல்றான், சொன்ன வார்த்தைகள் இரைச்சலின் சத்தம் முதல்ல உண்டாகுது. இப்ப எல்லாமே உயிர் பெற்று எழும்பி அவன் முன்னாடி நிற்குது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவருடைய தழும்புகள் நிச்சயமாக உங்களை குணமாக்கும். என்ன சொல்ல? குணமாக்கும். இப்ப நான் சொல்றேன், 4வது வசனம். இப்பொழுது இவன் சொல்ல வேண்டும். 1-6 கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது. நான் வாசிக்க காமிச்சேன்ல, அவர் வார்த்தையை சொல்றாரு, நீ இப்படி சொல்லணும்ன்றாரு. 7வது வசனம். இப்பொழுது 7வது வசனம், அவன் சொல்லும் பொழுதுதான் எல்லாம் நடக்கும். ஆமென். இப்போ நான் சொல்றேன், நீங்க சொல்லும்போது எல்லாம் நடக்கும். நடக்கும் சொல்லுங்க, எனக்கு நடக்கும். நடக்காதவனுக்கு நடக்காம போட்டோம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்புற எனக்கு நடக்கும். ஆமென். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், என் குடும்பம் ரட்சிக்கப்படும், எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் என்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியில் குடும்பத்தில் இருக்கும். எல்லா ரீதியிலையும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். எனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஒரு வழியாய் வருவார்கள். கர்த்தர் சொல்றாரு, ஒரு வழியா வரலாம், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் அங்கே இருக்குது. நான் சொல்றேன், நான் வசனத்தை பிடிச்சனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். நான் சொல்றேன்,
நீங்களும் வசனத்தை பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நன்றாக இருப்பீர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க நன்றாக இருப்போம்னு சொல்லி? அப்போ நான் சொல்கிறேன், அப்போ ஜீவன் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வருது. அப்போ தேவனுக்குள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்குள்ளும் இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், இன்னும் சில காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எபிரெயர் 4வது அதிகாரம், முக்கியமான வசனம். எபிரெயர் 4, இதற்கெல்லாம் ஆணிவேர் அங்கே தான் இருக்குது. எபிரெயர் 4 12வது வசனம் பாருங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், ஜீவன் என்பது த காட் கைண்ட் ஆஃப் லைஃப், ஃபெய்த். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுக்குள்ள எல்லாம் அவருடைய வார்த்தைக்குள்ளும் இருக்கிறது. அப்போ எப்படி வேலை செய்கிறது? 12 சொல்லுது, ஜீவனும் வல்லமை உள்ளதாம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அது என்ன இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்? ஒரு பார்ட் என்னன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை ஒரு பார்ட், இன்னொன்று தேவனுடைய வார்த்தை 2 கருக்கு உள்ளதா இருக்கிறது. இங்கே வேதம் போதிக்கிறது. நான் நல்ல கவனம் பண்ணிங்க. 2 பார்ட் இருக்கிறது. ஒரு பார்ட் என்ன பண்ணுது? தேவனுடைய வார்த்தை. இன்னொரு பார்ட் என்னது? நம்முடைய வார்த்தை. அப்போ ஒரு பார்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக. அப்போ ஒரு பார்ட் வசனம் சொல்லுது. அங்கே அந்த வசனத்தை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட் வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கிறது. 2வது பார்ட் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கிறது. பாருங்க, அப்ப 2 mouth sword, 2 வாயுள்ள பட்டயம் என்று எபிரெய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமா ஆவி என்பது ஆவி பிரகாரமாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். கணுக்களையும் ஊனையும் பிரிப்பது என்றது மாம்ச பிரகாரமாக நடக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆத்துமா ஆவின்றது ஆவி பிரகாரமாக, கணுக்களையும் ஊனையும் என்பது மாம்ச பிரகாரமாக. அப்போ எப்படி பிரிக்கிறது? ஆத்துமான் என்பது மைண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, முக்கியமானது. நிறைய கிறிஸ்தவர்கள் விளங்கி கொள்ளாத ஒன்று. அதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் தோல்விக்கான காரணங்கள் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஆத்துமா என்பது மைண்டு, எழும்பி ஆவியை அடக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்போ ஆவினா என்ன? இருதயம். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், காலையில் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் பாருங்கள் நல்லா இருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன வரும்? பிரச்சனை சூழ்ந்து கொண்டே இருக்கும். எங்கே நடக்குது இது? எங்கே நடக்கிறது? ஆவி நடக்குதா ஆத்துமாவில் நடக்குதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்கே நடக்குது? ஆத்துமாவில். ஆத்துமா என்பது என்னது? மைண்டு. இங்கே நடக்குது. நல்லா தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் ஞாபகத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆவியில் பிரச்சனை இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ரொம்ப முக்கியம். அதனால தான் கொஞ்சம் மெதுவாக எடுக்கிறேன். ஆத்துமாவில் பிரச்சனை இருக்குது, ஆவியில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆவி தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. இப்போ ஆத்துமாவில் தான் பிரச்சனை இருக்குது. அதுதான் காலையில் எழுந்திரிச்சா நல்லா எழுந்திரிப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டவுனாக கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது நினச்சி நல்லா உட்காந்து நெஞ்சை நிமிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படி போயிடுவாங்க. ஏன்னா பிரச்சனை மேற்கொண்டுக்கிட்டே இருக்குது. ஆத்துமா எழும்புகிற எண்ணங்களை, நெகட்டிவ் தாட், தேவன் அதை வார்த்தை என்கிற பட்டயத்தை அனுப்பி வார்த்தை விடுதலையாக்குறதா இருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், ஒரு சைடு வார்த்தை வந்து விட்டது. என்னது? நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். யூ ஆர் மோர் தென் கான்கரர்ஸ். நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்று வேதம் ஒரு பக்கம் வெற்றியை தந்து விட்டது. இப்போ மைண்டு உலகத்தின் காரியங்களை தோல்வியை நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் வார்த்தை வெற்றியை கொண்டு வந்துருச்சு. நீ போகும் இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ பிரச்சனை உள்ள எழும்புது. எங்கேருந்து? உள்ளே இருந்து எழும்புது. இப்போ பாருங்க, நாம் சொல்லும் பொழுதுதான் அது நிலைவரப்படும். ஆவி ஆத்துமால நல்லா கவனிங்க. ஆத்துமால பிரச்சனை இருக்குது. ரைட்டா? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? ஆமென். ஆத்துமால பிரச்சனை இருக்குது. ஆவிக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது. இப்போ இந்த வார்த்தை என்ன பண்ணுது? உள்ள இருந்து பவர்ஃபுல்லா மேலே என்ன பண்ணுது? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்
கலங்காதே திகையாதே நான் முன். ஆஹா, எங்க இருந்து இந்த வார்த்தை வந்துச்சு? ஆவிக்குள்ள இருந்து, இருதயத்துக்குள்ள இருந்து மேல கர்த்தர் டப் பண்ணி விடுறாரு, உள்ள இருந்து புஷ் பண்றாரு, பிடிச்சுக்கோ அந்த வார்த்தையை அப்படின்னு. இப்ப மனதுக்குள்ள வந்து அது தொனிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப பிரச்சனைகள் இருக்கலாம், அதே பிரச்சனையோடு வார்த்தையை பிடித்து கொண்டு இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு விலகிப்போ சொன்னா சொன்ன மாதிரி, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு தீமை நடக்காது, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடர்ந்தே தீரும் நிச்சயமாக. அப்ப வார்த்தை உதவி செய்கிறது. அப்ப நாம் சொல்லும் போது தான் அது நிலைவரப்படும். சும்மா வார்த்தையை கர்த்தர் என்ன பண்ண முடியும், ஆவியிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே உட்காந்துக்க கூடாது, வார்த்தையை பேச வேண்டும். எத்தனை பேர் பேச போறீங்க? ஒரு சைடு வார்த்தை, இன்னொரு சைடு நாம் பேச வேண்டும். அதான் 2 ஸ்வர்ட், 2 கருக்குள்ள பட்டயம். சும்மா அவருடைய சைடு மட்டும் கருக்குள்ள பட்டயம் இருந்தால் பத்தாது, நம்முடைய சைடும் இருக்க வேண்டும். அப்போ நீதிமொழிகள் 15:4 அதான் எழுதியிருக்குது. நீதிமொழிகள் 15:4 பாருங்க. நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்போ நான் சொல்கிறேன், எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும். வெளிப்படுத்துதல் 22:2 பாருங்க. நகரத்தின் வீதியிலும் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் நிலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைந்திருக்கிறதுக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிறேன், வார்த்தைகள் நிச்சயமா நடக்கும். 12 விதமான கனிகளை கொடுக்கும். இதை அடுத்து நான் கண்டினியூ பண்றேன். என்ன 12 விதமான கனிகளை கொடுக்கும் இந்த வார்த்தைகளை பேசும்போது என்பதை நான் எடுக்கிறேன். அப்ப நான் சொல்லுகிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வார்த்தைகள் எனக்கு ஜீவனை கொண்டு வரும், வார்த்தைகள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், வார்த்தைகள் எனக்கு வெற்றியை கொண்டு வரும், வார்த்தைகள் எனக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரும். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை பிடிங்க, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பிடிங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். ஆமென்.